கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வேத வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து. நான் உனக்கு போதித்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம நம்மளுக்கு சொல்லித்தரது யாரும் இல்லையே, நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கவலையோடு இருங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்முடைய வலது கையை எப்படி தாண்ட என்ன பண்ண போறாரு, நடத்தி கொண்டு போகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நமக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மென்டார் இல்லையே, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆல்ரெடி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களே பார்த்து சொல்கிறாங்க, நான் உனக்கு போதிப்பேன். நான் உனக்கு போதித்தது மட்டும் இல்லாமல் நீ நடக்க வேண்டிய வழியையும் உனக்கு காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தி நம்முடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மளை காக்க ஆண்டவர் வல்லவராக இருக்காங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.